ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மியா குடில். 800 வருஷத்துக்கு முன்னாடி ஆயுர்வேத புத்தகத்தில் அழகுக்கும் சரி ஹெல்த்துக்கும் அதிகமாக யூஸ் பண்ண ஒரு இன்க்ரீடியண்ட்டில் இங்க்நட் ஹரிட்டாக்கி தமிழில் கடுக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 5 ரூபாய்க்கு கிடைக்கிறதுனாலையோ என்னமோ தெரியல, அதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு தெரியறதே கிடையாது. ஸோ கடுக்காய்க்குன்னு ஒரு பண்பு இருக்குது. அது நம்ம அப்ளை பண்ணுறப்ப அது பண்ண வேண்டிய வேலையை பண்ணிடும், ஆனால் அந்த இடத்த ட்ரை ஆக்கிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம இன்னும் 2 பொருள் சேர்க்க போகிறோம். இப்போ ஜென்ரலாகவே ஒருத்தவங்களுக்கு அண்டரை இருக்குது, நல்ல அழுக்கு பிடிச்சி போன மாதிரி கருவளையம் இருக்குன்னா அந்த இடம் ஆயிலியெல்லாம் இருக்காது, ட்ரையாக தான் இருக்கும். ஸோ அந்த இடத்த மேலேயும் ட்ரை ஆக்கிட்டோம் அப்படின்னாக்கா இரிட்டேஷன் வந்துடும். அதுக்கு தான் பசும்பால் நான் எடுத்து ஊற்றுறப்பவே தெரியும். நான் ரொம்ப கிஃப்டடு, நல்ல திக்கான பசும்பால் எனக்கு நியர்பையில் கிடைக்கிது. பசும்பாலில் செய்கிறப்ப அந்த பெனிஃபிட்ஸ் 200% இருக்கும். உங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் நார்மல் பாலில் செஞ்சுக்கோங்க. அதோட வேல்யூ ஆடடாக இன்னொரு பொருள் சேர்க்குறோம், அதிமதுரம், லிக்கோரைஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ கடுக்காய் அந்த கருவளையமாக இருக்கட்டும், பிம்பிள்ஸ் விட்டுட்டு போன மார்க்காக இருக்கட்டும், அதை லைட்டன் பண்ணும். அந்த இடத்த ட்ரை ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த மில்க் சப்போர்ட் பண்ணும். அந்த இடத்த பிரைட் பண்ணுறதுக்கு இந்த லிக்கோரைஸ் சப்போர்ட் பண்ணும். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் அலுப்பு பார்க்காம ஒரு 10 நாள் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட அண்டரை மார்க் போகலை அப்படின்னா தயவு செஞ்சு எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ நான் அனலைஸ் பண்ணுவேன். ஸோ இதை பவுடர் ஃபார்ம்லேயும் கிடைக்கிது. ஆனால் எனக்கு நான் சொல்கிற வீடியோவில் எல்லாமே 100% ரிசல்ட்டு, 200% ரிசல்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்கு அந்த கட்டை இருந்தால் தான் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நாட்டு மருந்து கடையில் அந்த கட்டையை வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த கடுக்காய் ஸ்டிக்கு ப்ளஸ் அந்த லிக்கோரைஸ் கட்டை, இது ரெண்டுமே சேர்த்து ஒரு 25 ரூபாய்க்கு கிடச்சிடும். ஆன்லைன்னாக்க ஒரு 100 ருபீஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட லிங்க் வேணால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நல்லா குழைச்சிட்டு 2 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் வெளியில் வைக்காதீங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. எப்போதுமே ஒரு விஷயத்தை ஃப்ரெஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணுறப்ப அதோட பெனிஃபிட்ஸ் தாறுமாறாக இருக்கும். பட் வேறு ஆப்ஷனே இல்லை, நான் காலையில் போனால் வீட்டுக்கு நைட்டு தான் வரேன் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி பேஸ்ட்டாக ரெடி பண்ணி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். நான் பேலன்ஸை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்க போகிறேன். இதை நீங்கள் நல்ல ஒரு மாதிரி தடவியெல்லாம் விட வேணாம், அப்படியே டேப் பண்ணிங்கனாக்கா நல்லா உங்களோட அந்த ஸ்கின்ல இருக்கும். அதுக்கப்புறமா உடனே முகத்தை கழுவிட வேண்டாம். இந்த மாதிரி ஒரு வெட் டவலோ டிஷ்யூவோ வச்சு வைப் பண்ணி எடுத்துருங்க. அப்படியே அந்த டெட் செல்ஸும் அப்படியே உங்களுக்கு வைப் ஆகி வரும். அந்த கண்ணு கிட்டலாம் நம்ம ரொம்பலாம் சோப்பு போட்டு தேய்க்க மாட்டோம். அப்போ இந்த மில்க் சேர்க்குறப்ப அந்த கண்ணு கிட்ட ஒட்டியிருந்த அழுக்கு எல்லாமே, ஏன்னா மில்க் ஒரு சூப்பர் கிளென்சர்னு உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் வந்துடும். ஒரு 2-3 தடவையில் உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். ஏன்னா கண்ணில் இருக்கிற அழுக்கெல்லாம் வரதுனால ஒரு 1 மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நார்மலான தண்ணியில் நீங்கள் முகம் கழுவிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இல்லை ஆயிலி ஸ்கின் தான் அப்படின்னாக்கா அப்படியே 1 மணி நேரம் விட்டுட்டு நீங்கள் தண்ணியில் கழுவிடுங்க. சோப்பு போட வேணாம். தயவு செஞ்சு 10 நாள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, பை.